திருவன் சரணம். அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம், புத்த காலத்தில் பகவான் புத்தர் அவர்களை சந்திக்க ஒரு நபர் வருகிறார். வந்து வணங்கி ஒரு புறம் இருந்து கொண்டு சுக துக்கங்களை பற்றி கதைத்துவிட்டு பகவான் புத்தரை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறார். சுவாமி, இன்பமாக வாழ்வதற்கு மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும்? மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பகவான் புத்தரிடம் இந்த மனிதர் கேட்கிறார். அப்போது பகவான் புத்தர் அவர்கள் புன்னகையில் கூறுகிறார்கள், நாங்கள் எல்லாத்தையும் பிடித்து கொண்டு இருக்கும் வரைக்கும் இன்பம் கிடையாது. அப்போது நாங்கள் இந்த உலகத்தில் வாழும் மனிதர்கள் எல்லோருமே எல்லாத்தையும் பிடித்து கொண்டு தான் இருக்கோம். யார் எதையும் பிடித்து கொள்ளாமல் இருக்கிறாரோ அவர்தான் உண்மையான மகிழ்ச்சியில் வாழ்பவர், இன்பமாக வாழ்பவர் இவர்தான் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போது இந்த உலகத்தில் யார் மகிழ்ச்சியாக வாழ்கிறது, யார் இன்பமாக வாழ்கிறது அப்படின்றத அக்காலத்திலும் சரி இக்காலத்திலும் சரி நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது அப்படி ஒருத்தர் இன்றைக்கு உலகத்தில் காண்பது மிகவும் அரிதாக இருக்கிறது. எல்லாமே சேர்த்து கொண்டு போகிறாங்க. சேர்த்து கொண்டு பிடித்து கொண்டு போகும் இடம் எல்லாமே துன்பம்தான். அங்கே துன்பத்தை தவிர இன்பம் என்று கிடையாது. மகிழ்ச்சி என்பது அந்த வாழ்க்கையில் கிடையாது. காரணம் என்னென்னா, எல்லாத்தையும் நாங்கள் பிடித்து கொண்டு அந்த பிடிப்பில் நாங்கள் வாழ்கிறோம். இன்றைக்கு அந்த பிடிப்பில் இருந்து கொண்டு உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவிக்கணும், எல்லாத்தையும் சேர்த்து கொள்ளணும். காசை சேர்க்கணும், தங்கத்தை சேர்க்கணும், காணிகளை சேர்த்து கொள்ளணும், நிறைய சொந்தங்களை சேர்த்து கொள்ளணும், நல்லா படிக்கணும், நல்லா தொழில் செய்யணும், நல்லா சம்பாதிக்கணும், பெரிய வீடு கட்டணும், பெரிய வாகனம்னு எடுக்கணும் அப்படின்ட்டு மனிதர்கள், இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் இதன் பின்னு தான் போய்கொண்டிருக்கிறாங்க. இதை தேடித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இதனால தான் அப்போ இந்த மனிதர்கள் துன்பத்தில் இருக்கிறார்கள். வெளியில் தான் துன்பத்தை தேடுறாங்க. வெளிப்புறத்தில் தான் தங்கம் எனக்கு இருந்தால் அதில் தான் மகிழ்ச்சி, காசு நிறைய இருந்தால் அதில் தான் மகிழ்ச்சி, நிறைய சொந்தங்கள் கூட இருந்தால் அதில் தான் மகிழ்ச்சி, நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல குழந்தைங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே நல்லதாக இருந்தால் தான் அதில் மகிழ்ச்சி. எல்லாத்துலேயுமே மகிழ்ச்சி இருக்கிறது, எல்லாத்துலேயுமே நல்லது இருக்கிறது. எல்லாமே வெளிப்புறத்தில் தான், வெளிப்புறத்தில் உள்ள இதில் இன்றைக்கு மகிழ்ச்சியை தேடுறாங்க, இன்பத்தை தேடுறாங்க. அப்போது நல்ல வீடு ஒன்று இருந்தால் தான் மகிழ்ச்சி, நல்ல வாகனம் ஒன்று இருந்தால் தான் மகிழ்ச்சி, அழகான காதலி ஒன்று இருந்தால் மகிழ்ச்சி, அழகான காதலன் ஒருத்தர் இருந்தால் மகிழ்ச்சி, நல்லா படிக்கிருந்தா மகிழ்ச்சி, இது எல்லாமே இருந்தால் நல்ல மகிழ்ச்சி, சந்தோஷம், இன்பம். அப்போ இதில் எங்கே இன்பம் இருக்கிறது, இதில் யார் இன்பத்தை அனுபவிக்கிறது அப்படின்னு பார்த்தா இதில் எங்கேயுமே இன்பம் இல்லை.
இதில் எல்லாத்துலேயுமே துன்பம் தான் இருக்குது. வெளிப்புறத்தில் இன்பத்தை தேடும் மனிதர்கள் மத்தியில் இந்த சொத்து சொத்து இருந்தால் இதில் தான் சுகம் என்று நினைத்து கொண்டு சுகத்தை அனுபவித்து கொண்டிருப்பவர், சொத்து இருந்தால் சுகம், இதில் தான் இன்பம் அப்படின்னு இந்த பொய்யான இன்பத்தை, சந்தோஷத்தை அனுபவித்து கொண்டிருப்பவர் இருப்பது மாயையில். அவருக்கு உண்மையான இன்பம் அங்கே கிடையாது, உண்மையான மகிழ்ச்சி அங்கே இல்லை. காரணம் என்னென்னா மாயைக்குள்ளே அவர் இருக்கிறார். சைக்கிள் ஒன்று இருந்தால் அந்த சைக்கிளில் போய்கொண்டிருப்பவர் கொஞ்ச நாள் போன கைக்கு அந்த சைக்கிள் அவருக்கு பத்தாது. மோட்டார் பைக் ஒன்று வாங்கணும் அவருக்கு. மோட்டார் பைக்கில் போய்கொண்டு இருந்துட்டு கடைசியில் 3 வீல் ஒன்று வாங்கணும்னு ஆசை வரும். அது பத்தாது. அப்புறம் 4 ரோத வாகனம் ஒன்று எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவார். அதுவும் பத்தாது. அதை விட இன்னும் சொகுசானது, நல்ல ஆடம்பரமானது, பெருசாக இன்னும் அதோட சிறப்பானதாக வாகனம் ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இதை பின்னதான் ஓடி போய் கொண்டிருக்கிறார் இந்த மனிதர். இதில் தான் இன்றைக்கு உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கு. பதவி, பிரதேச சபை மந்திரியாக இருப்பவர் அதில் திருப்தி அடைய மாட்டார். அதில் மேலும் மேலும் போயிட்டு கடைசியில் அமைச்சராகி, முதலமைச்சராகி, ஜனாதிபதியாகணும். ஜனாதிபதியாகினாலும் அவரோட பதவி அவர் விட்டு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. பதவி விலகும் காலம் வந்தாலும் ஏதோ ஒரு கப்பட்டித்தனம் செஞ்சு, வஞ்சகம் செஞ்சு, ஊழல் பண்ணி, மோசடி செஞ்சு, களவெடுத்து, பொய் சொல்லி, எல்லா தீய காரியங்களும் செய்து அவர் பதவியை வச்சுக்கொள்ள ஆசைப்படுறாரு. தான் சம்பாரிச்சுக்கணும். எவ்வளோ பெரிய சொத்து சுகம் இருந்தாலும் பத்தலை. இந்த நாட்டையே வாங்கும் அளவுக்கு சொத்து இருந்தாலும் பத்தலை. இந்த நாட்டையே விற்று தின்னாலும் பத்தாத அளவுக்கு மகா முட்டாள்கள் வாழ்கிறாங்க இந்த பூமியில். இப்படியானவர்களுக்கு இருப்பது உண்மையான மகிழ்ச்சி இல்லையா? உண்மையான சந்தோஷத்துலையா இருக்கிறாங்க? இல்லை, கிடையாது. இவங்க எந்த நேரம் வெந்து கொண்டு இருக்கிறாங்க, தீயில் வெந்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன் எது இருந்தாலும் பத்தலை பத்தலை பத்தலை. பிசாசு போல, பேய் போல இந்த மனிதர்கள் இன்றைக்கு பிசாசு போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த விலங்குகளுக்கிட்ட உள்ள சுதந்திரம் கூட இந்த மனிதர்களுக்கு இன்றைக்கி இல்லை. விலங்குகள் எவ்வளோ, பறவைகள் எவ்வளோ சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. காரணம் என்னென்னா, அதுகளுக்கு தேவைப்படுவதை பெற்று கிடைச்சிச்சு சொன்னால் அதில் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. தனக்கு தேவை இறை என்றால் அந்த இறையை பெற்றுக்கொண்டு அது திருப்தியாக மகிழ்ச்சியாக தன்னுடைய இனத்தோடு சேர்ந்து அது இருக்குது. தனக்கு ஒன்று கிடைச்சினா தன்னுடைய இனத்துக்கும் அது பகிர்ந்து கொடுக்குது. தனக்கு ஒரு கூட்டை அமைத்து கொண்டு அதில் வாழும் அந்த பறவைகள் மகிழ்ச்சியாக வாழுது. காரணம் என்னென்னா, சேர்த்து கொள்ள வேறு எதுவுமே தேவையில்லை. பெருசாக வீடு கட்டணும், மாளிகையை கட்டணும், பங்களாவில் வாழணும், பெரிய வாகனம் எடுக்கணுன்ற கற்பனை இல்லை அந்த விலங்குகள் இடத்திலும் பறவைகள் இடத்திலும். அப்போ அதுகள் சுதந்திரமாக வாழுது, மகிழ்ச்சியாக இருக்குது. அப்போ இந்த மனிதர்களுக்கு ஏன் மகிழ்ச்சி இல்லை, ஏன் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த போலியானதை, வெளிப்புறத்தில் மகிழ்ச்சியை தேடுறாங்க. அது போலியானது. அது உண்மையான மகிழ்ச்சி, திருப்தி அங்கே இல்லை. இப்போது திருப்தி இல்லாத வாழ்க்கையை வாழ்பவர்கள் மகிழ்ச்சியில் வாழ்கிறாங்க இல்லை, அவர்கள் வேதனையில் வாழ்கிறாங்க, வெந்து இருக்கிறாங்க. அப்போது வேதனையில் வெந்து கொண்டு, இந்த தீயில் வெந்து கொண்டிருக்கும் மனிதர்கள் இன்பத்தில் வாழ்கிறாங்க இல்லை, அவர்களுக்கு இன்பம் என்னென்னு தெரியாத மூடர்களாக வாழ்கிறாங்க. இந்த மூடத்தனத்திலிருந்து விடுதலை அடைந்தவர் தான் பகவான் புத்தர் அவர்கள்.
உலகமே அந்த ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போய்க்கொண்டு இருப்பது இவ்வளோ போகுது. சேர்த்து கொள்ளணும், சொத்து சேர்க்கணும், இடத்தை பிடிக்கணும், அதில் பெருசாக ஆதாயம் சம்பாதிக்கணும். மற்றவரை பற்றி எந்த கவலையும் கிடையாது. நான் முன்னுக்கு வந்துட்டா சரி, நான் சம்பாதிச்சிட்டா சரி, என்னுடைய குடும்பம் மட்டும் நல்லா இருந்துட்டா சரி, என்னுடைய உறவினர்கள் மட்டும் நல்ல நிலைமையில் இருந்தால் போதும். இதுதான் மனிதனுடைய கீழ்த்தரமான சிந்தனைகள், கீழ்த்தரமான முட்டாள்தனமான செயல்கள். இது தான். அப்போ மனிதர்கள் எவ்வளோ கொடுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்கன்னு பார்த்தா, ரொம்பவும் அசிங்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க இந்த மனிதர்கள். அப்போ இதில் இந்த பூமியில் வாழும் மனிதர்கள் எங்கே இருக்கிறாங்க? ஒரு நிம்மதியை, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக வாழ்கிற மனிதர்கள் இருக்கிறாங்களா? தேடி தேடி எங்கே தேடி பார்த்தாலும் எங்கேயுமே கிடையாது. எல்லாமே துஷ்டி, எல்லா இடத்திலும் துஷ்டி, எல்லா மனிதர்களிடத்திலும் ஏதோ ஒரு துஷ்டிகள் தான் இருக்கிறாங்க. இப்போ உலகமே இப்படித்தான் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்குது. அப்போது இந்த துஷ்டியில் வாழும், இந்த துன்பத்தில் வாழும் மனிதன் மத்தியில் மனிதாபிமானம் கூட கிடையாது. இன்னைக்கு மற்றவர் மீது கருணை கூட இல்லை. அவருக்கு ஏதோ ஒரு அவசரமானது தேவைப்பட்டுச்சுன்னா அவசரத்துக்கு கை கொடுத்து உதவும் அளவுக்கு மனிதர்கள் மத்தியில் மனிதாபிமானம் கூட இன்றைக்கி இல்லாமல் போயிருக்கு. அந்த இடத்திலும் தன்னுடைய இச்சையை தீர்த்து கொள்ளும் அளவுக்கு மனிதர்கள் கீழ்த்தரமாக வாழ்கிறார்கள். அவ்வளவு கொடுமையான ஒரு வாழ்க்கை, மோசமான ஒரு வாழ்க்கையை வாழும் இந்த மனிதர்கள் மத்தியில் பகவான் புத்தர் அவர்கள் அந்த காலத்தில் தனியாகவே சத்தியத்தை கண்டார்கள். கண்டு மனிதர்கள் இவ்வளவு வேதனைக்கு மத்தியில் இந்த தீயில் வெந்து கொண்டிருக்கிறார்கள். துஷ்டிகளில் கோர்க்கப்பட்டு. அப்போ இந்த துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்தால் மனிதன் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வார். அப்போ இந்த நிம்மதி மகிழ்ச்சி என்பது வெளிப்புறத்தில் அல்ல. வெளிப்புறத்தில் பங்களா இருந்தாப்புல பெரிய மகாராஜா வாழ்ந்துட்டாப்புல அங்கே மகிழ்ச்சி கிடையாது. ஏன் அதில் மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு பார்த்தா, அது எதுவுமே நிரந்தரமானது கிடையாது. அவை அனைத்தும் மனதின் மாயை, கற்பனை. சாகும்போது ஒரு மனிதர் ராஜாவாக வாழ்ந்தாலும் அவர் கர்ம பூமியில் இருந்தால் அந்த கர்மாவை அவர் சேர்த்து கொண்டு இருந்தால், அவர் இறந்ததன் பிறகு கர்மாவை அவர் சேர்த்து கொண்டு அவருடைய பவ என்ற பிறப்பு இறப்பு பயணத்தில் அவர் போய்கொண்டே இருப்பார். அவர் எந்த அளவுக்கு ஈகோவில் இருந்தாலோ அந்த அளவுக்கு அவருடைய பிறப்பு கொடூரமாக இருக்கும். மானிய மக்கரோ அதிமானிய குக்குரோ, ஈகோவின் காரணமாக குரங்காகவோ அல்லது நாயாகவோ பிறப்பார் என்று தர்ம போதனையில் கூறப்படுகிறது. அப்போது எல்லாருமே இந்த ஈகோவில் தான் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஆசை, பேராசை. ஆசை இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் யார் இருக்கா? யாருமே கிடையாது. எல்லாமே ஆசையில் தான் இருக்கிறாங்க. ஒரு ஏழை மனிதன் சைக்கிள் ஒன்று வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுறாரு. அதை விட கொஞ்சம் முன்னுக்கு வந்தவர் பைக் ஒன்று வாங்கணும்னு ஆசைப்படுறாரு. அதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய ஆளாக வந்தவர் ஒரு த்ரீவீல் வாங்கணும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் மேலே உள்ளவங்க கார் ஒன்று எடுக்கணும், அதில் சிறப்பான காராக இருக்கணும், பெஸ்ட்டு காராக இருக்கணும்னு சொல்லி அந்த மேலிருந்து கீழ் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கிறது. அந்த ஆசையை பூர்த்தி செய்வதற்கு, அந்த ஆசையை நிறைவேற்றி கொள்வதற்கு இவர்கள் அதன் பின் போகிறார்கள். முடிவில்லாமல் போய்கொண்டே இருக்கிறாங்க. அப்போது பிறந்ததிலிருந்து சாகும் வரை இப்படித்தான் இந்த மனிதர்கள் வாழ்கிறாங்க. பிறந்ததிலிருந்து வாழ்ந்து சாகும்போது அப்போது இவர்கள் யாரையாவது இதை எடுத்துக்கிட்டு போனாங்களான்னு பார்த்தா யாருமே எதையுமே எடுத்துக்கிட்டு போகலை. அப்போ எடுத்துக்கிட்டு போக முடியாத ஒன்றை கொண்டுக்கிட்டு போக முடியாததை எதுக்காக நாங்கள் பிடித்து கொண்டு போகணும்? அப்போ இங்கே தான் மூடத்தனம் இருக்கிறது.
உலகத்தில் வாழும் மனிதர்கள் இந்த இடத்துல தான் எல்லாமே மூழ்கி இருக்கிறாங்க. இந்த மூடத்தனத்தில் தான் மூழ்கி இருக்கிறாங்க. எடுத்துக்கொண்டு போகாத ஒன்றை நான் எதற்காக பிடித்து கொண்டிருக்கணும்? அந்த பிடிப்பு தான் ஆன்மா என்ற துஷ்டி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். ஆன்மா என்ற துஷ்டிக்குள் இருக்கும் வரைக்கும் நான் இருப்பது உலகம் உண்மை என்ற நம்பிக்கையில், அப்போ உலகம் உண்மை என்று நம்பி வாழும் நான் இருப்பது ஆன்மா என்ற துஷ்டியில். அந்த துஷ்டியில் வாழும்போது உலகத்தில் எல்லாமே எனக்கு இருக்குது. உலகத்தில் அனைத்துமே இருக்குது. அப்போ இருப்பதை நான் அடைவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன். பிறந்ததிலிருந்து சாகும் வரை ஓ லெவல் முதலாம் தரம், அப்புறம் புலமை பரிசு, புலமை பரீட்சை, அப்புறம் ஓ லெவல், ஏ லெவல், அப்புறம் கேம்பஸ் அப்படின்னு சொல்லி படித்து கடைசியில் படித்ததை ஏதாவது கொண்டுக்கிட்டு போகிறாங்களா? தொழில் செய்ததை யாராவது எடுத்துகிட்டு போனாங்களா? படித்ததை எவ்வளோ பெரிய பட்டதாரியாக இருந்தாலும் அவர் போகும்போது எந்த ஒரு பட்டத்தையும் யாருமே கொண்டுக்கிட்டு போகலை. யாராலையுமே எந்த ஒரு பட்டத்தையும் எடுத்துக்கொண்டு போக முடியாது. அப்போது அவர் அந்த ஈகோவில் இருந்தார் சொன்னால் அதுதான் அவருடைய ஆன்மா என்ற துஷ்டி. அந்த ஈகோவில் இருந்தார் அவர். அப்போ அந்த ஈகோவில் இருக்கும்போது அந்த ஆத்மா என்ற பிடிப்பில் தான் அவர் இருந்தார். அப்போ அவருக்கு உலகம் நிச்சயமாக இருந்தது. இப்போ நிச்சயமாக இருக்கிறது என்ற உலகத்தில் இருந்து கொண்டு வாழ்ந்த அவர் உலகத்தில் உள்ளதை தான் அடையணும், தான் பெற்றுக்கொள்ளணும், நான் இன்னும் மேலும் மேலும் முன்னுக்கு வரணும் என்ற நோக்கத்தில் தான் இந்த மனிதர் வாழ்ந்தார். அப்போது உலகம் உண்மையாக இருக்கிறது என்ற துஷ்டியில் இருந்து கொண்ட இந்த ஆத்மா என்ற துஷ்டியில் வாழ்ந்த மனிதர் கடைசியில் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறாரு. அவர் மரணத்தை சந்திக்கும் போது அவருக்கு எதுவுமே இங்கே கொண்டுக்கிட்டு போக முடியாமல் ஆகிறது. அப்போ கொண்டுக்கிட்டு போக முடியாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு போக முடியாமல் இருந்த அவர் மரணத்தை தழுவும் போது அவர் மரணத்தை விரும்ப மாட்டார். ஏன்? உலகம் இருக்குது, அந்த உலகத்தை விட்டுட்டு நான் போக மாட்டேன், என்னால் போக முடியாது, அந்த துஷ்டியில் தான் அவர் இருப்பார். எல்லா மனிதர்களும் இப்படித்தான் இருக்கிறாங்க. யாராக இருந்தாலும் மரணத்தை சந்திக்க வரும்போது அவர் உலகத்தை விட்டு போக மறுப்பார். அந்த கடைசி மூச்சு நிற்கும்போது அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறோமே என்ற மகா துன்பத்தில், வேதனையில், தீயில் வெந்துத்தான் அவருடைய அந்த உயிர் பிரியும். இப்படியாக பிரியும் போது அந்த உலகத்தில் அவர் அந்த ஈகோவின் காரணமாக மறுபடியும் நாயாகவோ குரங்காகவோ பிறப்பார். அப்போது நாங்கள் இந்த துஷ்டியில் வாழும் வரைக்கும், ஆன்மா என்ற துஷ்டியில் வாழும் வரைக்கும், இருக்கும் வரைக்கும் நாங்கள் இருப்பது இன்பத்தில் அல்ல, நாங்கள் இருப்பது மகிழ்ச்சியில் அல்ல, நாங்கள் சந்தோஷத்தில் அல்ல இருப்பது. இந்த உலகத்தில் யாருமே சந்தோஷத்தில் இல்லை, மகிழ்ச்சியில் இல்லை, எல்லாமே இருப்பது துன்பத்தில். ஏன்? துன்பத்துக்கு கீழே தான் எல்லாமே இயங்குது. இதில் எங்கேயுமே இன்பம் என்பது கிடையாது. பிறந்த ஒரு மனிதர் வயசு போகுது, நோய் வாய்ப்படுறார், இறந்து போகிறாரு. இப்போ இதில் எங்கேயாவது மகிழ்ச்சி இருக்குதா? கடைசியில் போகும்போதும் அவர் எதையுமே கொண்டுக்கிட்டு போகலை. அப்போ எங்கே இருக்கிறது இங்கே மகிழ்ச்சி? பிறந்ததிலிருந்து பிறந்தவர் வயசு போகிறாரு. வயசு போகிறது என்பது இன்பமா? நாளுக்கு நாள் வயசு போய்கொண்டே இருக்குது. அப்போ அது இன்பமா அவருக்கு? யாருக்கு இன்பம்? வயசு போகிறது யாருக்குமே இன்பம் இல்லை, அது துன்பம். நோய் வாய்ப்படுறாரு. நோய் வாய்ப்படுறது என்பது இன்பமா? யாருக்காவது நோய் இல்லாமல் இருக்காங்களா? எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு நோய் அடிக்கடி வந்து கொண்டே இருக்குது. கடைசியில் அந்த நோய் தாங்க முடியாமல் உயிர் பிரியுது. ஒரு நோய் வாய்ப்படுறது என்பது இன்பமா? இல்லை, அதில் இன்பம் என்பது இல்லை. எல்லாருமே நோய்க்கு உள்ளாகித்தான் இருக்கிறாங்க. இந்த உடம்பு என்பது பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், 50 கணக்கு நோய்கள் இந்த உடம்பை தாக்கக்கூடியது. எந்த நேரம் எந்த நோய் வரும்னு யாருக்குமே தெரியாது. அது எப்போ எப்படி வேணுமானாலும் வரலாம். அப்போ அது வரும்போது அவருக்கு அதை ஏற்றுக்கொண்டு நோய் எனக்கு வந்துருச்சு நோக்குமே, ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு நோக்குமே, அப்போ அது எனக்கு மகிழ்ச்சியா? ஹார்ட் அட்டாக் வந்துடா அது மகிழ்ச்சியா? இல்லை, அது மகிழ்ச்சி இல்லை, அது துன்பம்.
அப்போது எந்த நோய் வந்தாலும் அது இன்பத்தை தராது, அது துன்பத்தை தான் தரும். அப்போ கடைசியில் உயிர் பிரியும் போது இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போகிறேன் என்ற வேதனையில் வெந்து அவர் தீயில் அவருடைய மூச்சு பிரியுது. அப்போ பிரியும் போது அவர் அதுக்கு மகிழ்ச்சியா, அதில் இன்பமா? இல்லை, அதில் எங்கேயுமே இன்பம் கிடையாது, அதில் எங்கேயுமே மகிழ்ச்சி கிடையாது. அப்போது அவர் போகும்போதும் எதுவுமே கொண்டுக்கிட்டு போவாட்டி அதில் மகிழ்ச்சி இருக்குதா? அதுலேயும் மகிழ்ச்சி இல்லை. அப்போ துன்பம் தான். ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து சாகும் வரை இருப்பது துன்பத்தில், மரணத்தின் பின்னும் அவர் போவது துன்பத்துக்கே. இதில் மாற்று கருத்து எங்கேயுமே கிடையாது. சொர்க்கத்தை எதிர்பார்த்து கொண்டு பூஜைகளை, வழிபாடுகளை, பிரார்த்தனைகளில் இருப்பவர்கள் இருக்கிறாங்க. கடவுள்கிட்ட போகணும், இறைவன்கிட்ட போகணும் அப்படின்ற துஷ்டியில் இருக்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி அல்லாஹ் கடவுள் ஆண்டவன் என்று இவங்கக்கிட்ட நான் போகணும், ஆண்டவனுடைய பிள்ளை நான், அல்லாஹ்வுடைய பிள்ளை நான் அப்படின்ற துஷ்டியில் இருப்பவர்கள் இருக்கிறாங்க. இவர்கள் யாராவது ஆண்டவன்கிட்ட போவாங்களா, அல்லாஹ்கிட்ட போவாங்களா? அப்படி இல்லாட்டி கடவுள்கிட்ட, இறைவன்கிட்ட எங்கேயாவது சொர்க்கம் போவாங்களான்னு பார்த்தா யாருமே எங்கேயுமே அந்த மாதிரி ஒன்று கிடையாது. அப்படி ஒன்று போக முடியாது. கிடையாதுன்னு சொல்ல முடியாது, போக முடியாது. காரணம், அவர் இருப்பது ஈகோவில், ஆணவத்தில். ஆணவம் அதிகமானா அவர் அந்த ஈகோ அதிகமாட்டான். அவர் குரங்காகவோ நாயாகவோ அவருடைய பிறப்பு சம்பவம் அது கீழ் நோக்கித்தான் போகும். ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போய் கொண்டிருந்ததைப் போல அவர் பொய்யான துஷ்டியில் இருந்ததன் காரணமாக உலகம் உண்மை என நம்பிக்கொண்டு பொய்யான துஷ்டியில், ஆன்மா என்ற துஷ்டியில் இருந்ததன் காரணமாக அவருக்கு சொர்க்கம் கூட கிடையாது, அவருக்கு நரகம்தான். பொய்யானதை பிடித்து கொண்டிருக்கும் வரைக்கும் நாங்கள் போவது துன்பத்துக்கே. இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று பிடிப்பில் இருக்கும் நாங்கள் போவது துன்பத்துக்கே. அப்போ அங்கே எங்கேயாவது இன்பம் இருக்கிறதா? பிறந்ததிலிருந்து சாகும் வரை ஒரு மனிதன் இன்பத்தில் இல்லை. கண்களுக்கு தெரியும் வர்ணத்தில் இன்பத்தை தேடுகிறார். நல்ல அழகான வர்ணங்களை கண்களுக்கு பார்த்துட்டா அதில் இன்பம், மகிழ்ச்சி என்று வர்ணத்தை கண்களுக்கு கொடுக்குறாங்க. நிறைய காதுகளுக்கு இனிமையான சத்தங்களை, நல்ல மியூசிக்கை, நல்ல இசையை, நல்ல பாடல்களை, நல்ல இசையை கேட்டால் அதில் மகிழ்ச்சி என்று அதை தேடி தேடி கேட்குறாங்க. ஹரிகரண்ட குரல் என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகாக பாடியிருப்பார். ரொம்ப பிடித்த பாடகர் எனக்கு அப்படின்னு சொல்லி ஹரிகரனை பிடித்து கொண்டிருப்பவர்கள் இருக்கிறாங்க. எஸ்பிபி என்றால் எனக்கு ரொம்ப உயிர். அவர் பாடின பாடல்கள் அப்பப்பா என்ன ஆச்சரியம், அற்புதம், அவர் போல் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த குரலுக்கு அடிமையாக, அந்த இசைக்கு அடிமையாகி, அந்த காதுகளுக்கு கேட்கும் சத்தத்துக்கு அடிமையாகி அவர் இருக்கிறார். அப்போது அதில் அவர் மகிழ்ச்சி அடைகிறார். அப்போது இதே போல் மூக்குக்கு உணரும் வாசனையில் அவர் நிறைய வாசனைகளை, திரவியங்களை கொடுத்து மூக்குக்கு இந்த வாசனைகளை கொடுத்து அதில் இன்பத்தை அடைகிறார். அப்போது இதே போல் நாக்குக்கு நிறைய சுவைகளை, இந்த உலகத்தில் நிறைய சுவைகளை தேடி கொடுக்குறாங்க, தேடி அனுபவிக்கிறாங்க. ஒரு வேளை ஒன்று சாப்பிட்டா இன்னொரு வேளை அதை சாப்பிட முடியலை. காரணம், அது வேற ஒன்று கொடுக்கணும், வேற ஒன்று கேட்குறார், அவர் வேற ஒன்று எதிர்பார்க்குறாரு. இப்போ இந்த மாதிரி அந்த நாக்குக்கு தேவையான சுவையை கொடுத்து அதில் இன்பத்தை அடைகிறார். அதே போலத்தான் இந்த உடம்புக்கு தேவையான ஸ்பரிசங்களை, நல்ல ஆடைகளை, நல்ல உடைகளை, நல்ல ஸ்பரிசங்களை கொடுத்து அதில் இன்பம் அடைகிறார். அப்போது இந்த உற்பத்தி நிலையங்களை போஷணை செய்வது தான் மனிதனுடைய இன்பமாக இருக்கிறது. இந்த சென்சர்களை போஷணை செய்வது தான், அதை மெருகூட்டுவது தான் மனிதனுடைய இன்பமாக இருக்கிறது. அப்போது அது நிரந்தரமான இன்பம் கிடையாது, அது போலியானது, அது தற்காலிகமானது,
கொஞ்ச நேரத்துக்குள்ள அது இல்லாமல் போயிடும். கண்களுக்கு அழகானது தெரிந்தால் அதில் மகிழ்ச்சி, இனிமையானது இனிமை அதில் அழகானது தெரிஞ்சால் ரொம்ப கவர்ச்சியாக இருந்தால், ரொம்ப அழகானதாக இருந்தால் அதில் மகிழ்ச்சி. அதுவே சரியில்லை, அது ரொம்ப அசிங்கமாக இருந்தால் அதில் துன்பம். அப்போது நிரந்தரமாக இங்கே மகிழ்ச்சி இல்லை. அந்த உற்பத்தி நிலையங்களுக்குள் வருவது கண்களுக்கு தெரிவதில் அழகாக இருந்தால் மகிழ்ச்சி, அசிங்கமாக இருந்தால் அதில் துன்பம். அப்போது இன்பம் என்பது இங்கே நிரந்தரம் இல்லை என்பதை இங்கே நாங்கள் உறுதியாகுகிறது. இங்கே ஏன் இது உற்பத்தி நிலையங்களை போஷணை செய்வதில் இன்பம் இல்லை. இனிமையான சத்தங்களில் இன்பம் இருக்கிறது. அதுவே இனிமை இல்லை என்றால் பிடிக்காத ஒரு பாடலை அவர் கேட்க மாட்டார். இது என்ன பாட்டா, இதை எப்படி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எனக்குன்னா கொஞ்சம் கூட பிடிக்கலை அப்படின்ற அவர் வெறுப்போடு தான் இருப்பார். அப்போ இந்த விருப்பும் வெறுப்பும் இருப்பது இந்த உற்பத்தி நிலையங்களுக்குள் உள்நுழைந்ததை பிடித்து கொண்டிருக்கும் போது கண்களுக்கு தெரிவதில் இனிமையாக இருக்கிறது என்றால், அதில் அழகாக இருக்கிறது என்றால் மகிழ்ச்சி. அதுவே அசிங்கம் என்றால் அதில் துன்பம், மகிழ்ச்சி இல்லை. காதுக்கு கேட்பதில் இனிமையாக இருந்தால் மகிழ்ச்சி, அது இனிமை இல்லை என்றால் அதுக்கு வெறுக்கிறார். அப்போ விரும்புகிறார், வெறுக்கிறார். அப்போ இதே போல் கண்களுக்கு தெரிவது, காதுக்கு கேட்பது, மூக்குக்கு, நாக்குக்கு, உடம்புக்கு உணர்வது என்ற இந்த உற்பத்தி நிலையங்களுக்குள் உள்நுழைவதை இவர் விரும்புகிறார், வெறுக்கிறார். இப்போ இந்த விருப்பு வெறுப்பு தான் மனிதனுடைய இயல்பு வாழ்க்கையாக இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் விருப்பு வெறுப்பு. இந்த விருப்பு வெறுப்பில் வாழும் மனிதன் இருப்பது வேதனையில், துன்பத்தில் வெந்து கொண்டிருக்கிறார். வேதனையில் வெந்து கொண்டிருக்கிறார். இதுதான் ராக தேச மோக என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். இந்த வேதனைக்கு பேரு தான் அவர் உணர்றார், அந்த வேதனையை உணர்றார். அதுதான் ராக தேச மோக. ஆசை, கோபம், மாயை. இந்த ஆசையினால் வந்தது கோபமும் மாயையும். ஆசைப்படுறார் ஒரு பொருளை, அது தனக்கு பிடிச்சிருந்த ஆசைப்படுறார், பிடிக்கலைன்னா கோபப்படுறார். இப்போ விரும்புகிறார், வெறுக்கிறார். அப்போ விரும்புவதும் வெறுப்பதும் இருப்பது ஒன்றையா விரும்புகிறார், வெறுக்கிறார்? இல்லை, அவர் இல்லாத ஒன்றை விரும்புகிறார், வெறுக்கிறார். அப்போ இதுதான் மாயை. வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு அதை விரும்புகிறாரு, இல்லாட்டி வெறுக்கிறாரு. காசு இருந்தால் மகிழ்ச்சி, காசு இல்லைன்னு சொன்னால் துன்பம். அப்போ விரும்புகிறாரு, காசை விரும்புகிறாரு, அது இல்லாதனால வெறுக்கிறாரு, அப்போ துன்பம். அப்போ விருப்பு வெறுப்போடு தான் அந்த மனிதன் வாழ்கிறாரு. இது இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருப்பதனால அவர் மனதின் மாயைக்குள்ளே இருக்கிறாரு. அந்த மாயை இங்கே தான் இருக்கிறது. மாயையில் இருப்பதன் காரணமாக நாங்கள் இல்லாததை இருக்கிறது என்று பிடித்து கொண்டு அதில் விரும்புகிறோம், வெறுக்கிறோம். அப்போது இந்த ஆன்மா என்ற துஷ்டிக்குள் இருக்கும் வரைக்கும் ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ்கிறார். ஆன்மா என்ற துஷ்டிக்குள்ளே இருந்து கொண்டு உலகம் உண்மை என நம்பிக்கொண்டு அந்த உலகத்தில் வாழும் மனிதன் விருப்பு வெறுப்பு என்ற இந்த ஆசை கோபத்துக்குள் தான் மனிதன் வாழ்கிறார். அப்போ அவர் இருப்பது மனதின் மாயையில். அப்போ அந்த மனதின் மாயையிலிருந்து மீள்பவர் தான் ஆசை கோபம் மாயைக்குள்ளிருந்து மீள்பவர். அதுவரைக்கும் யாரும் இன்பம் என்ன அப்படின்னு தெரியாத மூடர்களாகத்தான் வாழ்கிறார்கள் மனிதர்கள். அப்போ இதை கண்டார்கள் பகவான் புத்தர் அவர்கள். அப்போது மனிதன் உண்மையான இன்பத்தை அடைய வேண்டுமென்றால், மகிழ்ச்சியை அடைய வேண்டுமென்றால் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, நாங்கள் போலியானதை உண்மை என நம்பி வாழும் இந்த பூமியிலிருந்து நாங்கள் விடுதலை பெறணும். போலியிலிருந்து உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ளணும். பொய்யிலிருந்து நாங்கள் உண்மைக்கு வரணும். பொய்யிலிருந்து உண்மைக்கு வந்தால்தான் எங்களுக்கு உண்மையான நிரந்தரமான மகிழ்ச்சி இருக்கிறது என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போது பொய்யிலிருந்து உண்மைக்கு வராத வரைக்கும், சத்தியத்தை காணாத வரைக்கும் நாங்கள் இருப்பது அறியாமையில்.
இந்த அறியாமையில் வாழும் மனிதர்கள் அத்தனை பேரும் இந்த உலகத்தில் இன்றைக்கி 800 கோடி பேர் வாழ்கிறாங்கன்னா அவர்கள் எல்லாருமே இந்த மனதுக்கு அடிமையாகி அறியாமையில் தான் இருக்கிறார்கள். அறியாமையிலிருந்து நாங்கள் மீள்வதற்குத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்தியத்தை போதனை செய்தார்கள். படிச்ச சமுப்பாத தர்மம், மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம். அப்போ இந்த படிச்ச சமுப்பாத தர்மத்தை கேட்டு அறிந்து புரிந்து கொண்டு சத்தியத்தை நாங்கள் உணர்ந்தால் அங்கேதான் நிரந்தரமான இன்பம், நிரந்தரமான மகிழ்ச்சி, நிரந்தரமான ஆனந்தம் இங்கேதான் இருக்கிறது என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். இப்போ இந்த சத்தியத்தை நாங்கள் கேட்கணும். முதல்ல ஏய் பசிக்கோ ஓப்பன் ஆயிக்கோ என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். வாருங்கள், வந்து பாருங்கள் என்று. நாங்கள் வந்து பார்க்க வேண்டியது சத்தியத்தை, வந்து காண வேண்டியது சத்தியத்தை. அப்போ நாங்கள் வர வேண்டியது இந்த புத்தோத்பாத போதனைகளுக்கு. இப்போ இதை தவிர இந்த சத்தியத்தை போதனை செய்யும் போதனை எங்கேயுமே கிடையாது. இன்றைக்கி தமிழில் போதனை செய்யும் இந்த சத்தியத்தை போதனை செய்யும் போதனையாளர்கள் எங்கேயுமே இல்லை. இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லை. அதி துர்லபம். துர்லபம் மனுஷத்தன் துர்லபங் சத்தர்ம ஸ்ரவணங் துர்லபங் பிரதிரூப தேசவாசோச்ச துர்லபங் சனசம்பத்தி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறிய துர்லபமான மனித பிறவியில் வாழும் நாங்கள் துர்லபமான சத்தியத்தை கேட்கணுமா இருந்தால் அது இருப்பது புத்தோத்பாத போதனையில். இது நாங்கள் ஆன்மா என்ற துஷ்டிக்குள்ளே இருந்து கொண்டு சொல்லலை. இது ஒரு நபர் என்ற துஷ்டியிலோ ஒரு இது எங்களை நாங்கள் பெருமைப்படுத்தி கொள்ளவோ நாங்கள் இதை சொல்லலை. நாங்கள் உணர்ந்ததை சொல்கிறோம். சத்தியத்தை உணர்ந்தோம், அதை இன்றைக்கு போதனை செய்கிறோம். நீங்களும் வந்து இதை கேட்டு புரிந்து கொண்டீங்க சொன்னால் உங்களுக்கும் இதை புரிந்து உணரக்கூடியதாக இருக்கும். பகவான் புத்தர் அவர்கள் கூறிய யோ தம்மம் பசதி சோமம் பசதி என்ற தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்பார் என்பதுதான். இந்த நீங்கள் தர்மத்தை கண்டால், சத்தியத்தை கண்டால், சத்திய தர்மத்தை கண்டால் நீங்கள் புத்தரை காண்பீர்கள். அப்போ புத்தர் என்றால் ஒருத்தர் அல்ல, கடவுளோ இறைவனோ ஆண்டவனோ அல்லாவோ மனிதனோ எங்கேயுமே யாருமே இல்லாத இடம்தான் புத்த நிலை. அந்த புத்த சுபாவம் என்பது எல்லா துஷ்டிகளிலிருந்தும் விடுதலை அடைந்த சுபாவம். அப்போ புத்த சுபாவத்தை அடைந்தார்கள் பகவான் புத்தர் அவர்கள். இந்த படிச்ச சமுப்பாத தர்மத்தில்தான் மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம் பற்றி ஒரு ஆழ்ந்த சிந்தனை, ஒரு ஆழ்ந்த தேடுதல். இப்போ உன்னிப்பான ஒரு ஆழ்ந்த தேடுதல் என்பது தான் விதர்சனா தியானம். அந்த விதர்சனா தியானம் என்பது ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு கைகளை வச்சுக்கொண்டு மனதை ஒரு நிலைப்படுத்துவது கிடையாது. அது இந்த மனதை ஒரு நிலைப்படுத்தும் மெடிடேஷன், அது சமத்த தியானம், அது கிடையாது. இது எல்லா இடத்திலும் எங்களுக்கு இதை செய்யக்கூடியது. எல்லா நேரத்திலும் இதை மனம் உருவான விதம் பற்றி ஒரு விமர்சனம் செய்யக்கூடியது. எல்லா காரியங்களிலும் ஈடுபடும்போது எங்களுக்கு இதை உணரக்கூடியது, புரிந்து கொள்ளக்கூடியது, இதை ஒரு விமர்சனம் செய்யக்கூடியது. அப்போ இதுக்கு ஒரு நிலை கிடையாது. எல்லா நிலைகளிலும் இதை எங்களால் செய்ய முடியும், எந்த நேரத்திலும் செய்ய முடியும். அப்போது இந்த விதர்சனா தியானத்தின் ஊடாகத்தான் பகவான் புத்தர் அவர்கள் மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம் பற்றி ஒரு விமர்சனம் செய்து அறிந்து கொண்டார்கள். அறிந்து கொண்டதை புரிந்து கொண்டார்கள். புரிந்தது பிரத்யக்ஷம் அடைந்தார்கள், புத்த சுபாவம் அடைந்தார்கள். அப்போது மனம் உருவான விதம் பற்றி படித்த சமுப்பாத தர்மத்தில் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்வது கண்ணும் காதும் இணைந்தது, வர்ணமும் சத்தமும் இணைந்தது தான் வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் இன்றைக்கு பிடித்து கொண்டிருக்கிறோம். கண்ணும் காதும் இணைந்த போது, பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு எதுவுமே இருக்கலை, ஒன்றுமே இருக்கலை. பிறந்த பிஞ்சு குழந்தைக்கு எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் அது பிரபாஸ்பரமான மனநிலை, தூய்மையான பாலை போல, வெள்ளை நிற பாலை போல அந்த பசுமையான தூய்மையான மனநிலையானது தான் அந்த பிரபாஸ்பரம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அந்த பிரபாஸ்பரமான தூய்மையான மனம் எப்படி தூய்மையற்ற நிலையை அடைந்தது என்பதுதான் இந்த விமர்சனம். அப்போ கண்ணும் காதும் இணைகிறது. பிரதானமாக இங்கே இதைத்தான் கூறுகிறார்கள், கண்ணும் காதும். மற்றது
மூக்கு நாக்கு உடம்பு என்பதும் இங்கே சேர்ந்து தான் வருகிறது. அப்போது சத்தமும் வர்ணமும் இணைந்தது தான் வெளியில் நாங்கள் இன்றைக்கு வெளியில் இருக்கிறது என்று சொல்கிறோம். மாமரம், வாழை மரம், சூரியன், சந்திரன், கட்டில், மெத்தை, மேசை, கதிரை, இலை, காய், பூ, மரம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கு வெளியில் எல்லாமே இருக்கிறது என்று சொல்வது கண்களுக்கு தெரிந்த வர்ணமும் காதுக்கு கேட்ட சத்தமும் இணைந்த போது தான் அவை அனைத்தும் வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் பிடித்து கொண்டோம். அப்போ இதுதான் ஆன்மா என்ற துஷ்டி. அப்போ வெளியில் இருக்கிறது என்ற துஷ்டியில் தான் நாங்கள் இருக்கிறோம். அப்போது பிறந்தபோது இந்த குழந்தைக்கு எதுவுமே இல்லாட்டி அங்கே பிரபாஸ்வரம். அப்போ எப்படி இணைந்ததுன்னு பார்த்தா வர்ணமும் சத்தமும் இணைந்தது. கண்களுக்கு தெரிந்ததை காதுகளுக்கு கொடுத்தார்கள். நான் அம்மா என்று. குழந்தை நான் உனது அம்மா. எங்கே சொல்லுங்கள் தங்கம், சாமி சொல்லுங்கள், புத்தா எங்கே சொல்லுங்கள் தங்கம், அம்மா சொல்லுங்கள், அம்மா சொல்லுங்கள், பாபா எங்கே அம்மா சொல்லுங்கள், சொல்லுங்கடி தங்கம், அம்மா சொல்லுங்கள் பாபா அப்படின்னு சொல்லி இந்த சத்தமும் வர்ணமும் இணைகிறது. அப்போ இணையும் போது அங்கே ஒரு ஸ்பாக் உருவாகுகிறது. கண்ணும் காதும் இணைந்த போது ஒரு ஸ்பாக், அது ஒரு அதிர்வு இங்கே உருவாகுகிறது. சம்பந்தம் இல்லாத இரண்டு ஒன்றாக இணையும் போது ஒரு அதிர்வு, இதுதான் மைண்ட் பவர் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அது ஆங்கில அப்படி பேசுகிறதுக்கு நாங்கள் சொல்கிறோம். ஒரு பவர் தான், ஒரு சக்தி தான் இங்கே உருவாகுகிறது. கண்ணும் காதும் இணைந்த போது சம்பந்தமில்லாத இரண்டு ஒன்றாக இணையும் போது ஒரு நடுவில் ஒரு சக்தி உருவாகுகிறது. அதுதான் அந்த பவர். அப்போ அந்த பவர் என்பது வேகமாக சுழலுகிறது, ஜெனரேட் ஆகுகிறது. இது வேகமாக சுழலும் போது அப்போ வெளியில் அம்மா இருக்கிறார் என்ற சத்தத்தை கொடுக்க அப்போ அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக அது உருவாகுகிறது. அம்மா வெளியில் இருக்கிறார் என்ற உணர்வு இந்த குழந்தைக்கு உருவாகுகிறது. அந்த உணர்வு தான் ஆன்மா என்ற துஷ்டி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போது இந்த துஷ்டி உருவான போது, ஆன்மா என்ற துஷ்டியில் உருவான போது குழந்தை பிடித்து கொள்ளுகிறது. வெளியில் அம்மா இருக்கிறார் என்ற பிடிப்பு இங்கே உருவாகுகிறது. குழந்தையின் மனம் இப்படித்தான் உருவானது. இப்போ இப்படித்தான் ஆன்மா உருவானது. அப்போது ஆன்மா என்ற துஷ்டியில் தான் குழந்தை உருவானது. அப்போ குழந்தையும் அங்கே இருக்கலை. பிரபாஸ்வர மனநிலையில், தூய்மையான மனநிலையில் அந்த குழந்தை இருக்கும்போது அப்போ அங்கே குழந்தையும் இல்லை. அப்போது அந்த குழந்தை, பிஞ்சு குழந்தை என்பது அங்கே சத்தமும் வர்ணமும் இணைந்தது வெளியில் இருக்கிறது என்ற உணர்வுக்குள் விழித்து கொண்ட போது தான், உணர்வு உருவான போது தான் அங்கே குழந்தை பிறந்தது. அதுவரைக்கும் குழந்தை பிறக்கலை. அப்போது வெளியில் இருக்கிறது என்று, அம்மா இருக்கிறார் என்ற உணர்வு அங்கே உருவானது அந்த குழந்தையின் மனதில். அப்போது இதுதான் மனம் பிறந்தது. இதுதான் ஆன்மா என்ற பிறப்பு இங்கே தான் உருவானது. அப்போ இந்த ஆன்மா என்ற துஷ்டியில் தான் அப்போது குழந்தை பிறந்தது. அப்போது எப்படி சத்தமும் வர்ணமும் இணைந்த போது அப்போது அம்மா வெளியில் இருக்கிறார் என்ற உலகம் இப்படித்தான் உருவானது. அப்போது உலகம் இதுதான். அம்மா இருக்கிறார் என்ற உணர்வில் அந்த குழந்தை இருக்கிறது என்று பிடித்து கொண்ட போது அப்போது உலகம் இப்படி தான் உருவானது. அப்போ அந்த உலகத்தில் குழந்தை அப்போதான் பிறந்தது. அம்மா இருக்கிறார் என்ற உணர்வில் குழந்தை பிறந்தது இப்போதான். அப்போது ஆன்மா என்ற துஷ்டியில் மனம் உருவான விதத்தில் தான் குழந்தை பிறந்தது. மனதில் பிறந்து எண்ணங்களில் குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வாழத் தொடங்கியது, வளரத் தொடங்கியது. அம்மா, அப்பா, வீடு, காசு, இது அண்ணன், இது தங்கச்சி, இது சொந்தக்காரவங்க, இது அப்படின்னு சொல்லி கட்டில், மெத்தை, மேசை, கதிரை, கதவு, ஜன்னல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் உருவானது இப்படி தான். உலகமே உருவானது இப்படித்தான், சத்தமும் வர்ணமும் பிரதானமாக. அப்போது இதில் மூக்கு நாக்கு உடம்பு என்ற இந்த சென்சர்களும் இணைந்தது தான் இன்றைக்கு உலகம் எல்லாமே இருக்கிறது என்று நகல் பிடித்து இறுக்கி பிடித்து கொண்டு அந்த துஷ்டியில் இன்றைக்கு வாழ்கிறோம். அப்போது இது உண்மையாக வெளியில் இருக்குதா? அப்போது பகவான் புத்தர் அவர்கள் கேட்கிறார்கள், எல்லாமே வெளியில் இருக்கா? இல்லை, இது வெளியில் கிடையாது, நாங்கள் நினைக்கிறோம் எல்லாமே வெளியில் இருக்குதுன்னு சொல்லி. அதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் நினைப்பது எங்கேயும் கிடையாது. இதுதான் பகவான் புத்தரின் தத்துவம். நீங்கள் நினைப்பது எங்கேயுமே கிடையாது. அப்போது நாங்கள் எல்லாத்தையும் நினச்சி கொண்டிருக்கோம். எல்லா மதத்தவரும் நினச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு இந்துவை எடுத்துக்கொண்டால் நினச்சிக்கிட்டு இருக்கார் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி. ஒரு கிறிஸ்தவரை எடுத்துக்கொண்டால், ஒரு இஸ்லாமியரை எடுத்துக்கொண்டால்
இப்போ ஒரு பௌத்தரை எடுத்துக்கொண்டால் அவரும் இந்த துஷ்டியில் தான் இருக்கிறாரு. எல்லாமே இருக்குது. அப்போ எல்லாமே இருக்கும் இடத்துல நானும் இருக்கிறேன். வெளியில் இருக்கிறது என்ற நினைப்பில் இருக்கும் நான் இருக்கிறேன். அப்போ எல்லாமே இருக்கிறது என்ற எடுத்துக்கொண்டு வாழ்பவர் வெறுப்போடு வாழ்கிறார். அப்போது அவருக்கு விருப்பமும் இருக்குது, வெறுப்பும் இருக்குது. அப்போ அந்த இரண்டுக்கு மத்தியில் அவர் வாழும்போது அவர் இருப்பது மாயையில், அறியாமையினால் மாயையில் இருக்கிறார். இதுதான் மனதின் மாயை. அப்போ மனதின் மாயையில் தான் இன்றைக்கு உலகமே வாழுது. அப்போது இது இருப்பது அறியாமையினால் மனதின் மாயைக்கு அகப்பட்டு இந்த ஆசை, கோபம், மாயை என்கிற வெறுப்போடு இந்த மனிதர்கள் வாழ்கிறாங்க. இது போலியானது, பொய்யானது. அப்போ இந்த படிக்க சமுப்பாத தர்மத்தின் மனம் உருவான விதம் பற்றி பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்யும் போது இதை கேட்டுக்கொண்டு இதை நடைமுறையில் கையாள்பவர் என்ன செய்கிறாரு? மாமரம் வெளியில் இருக்கா? இல்லை. கைகளால் பிடிச்சி பார்த்தா ஒரு இறுக்கமான பாரமான தன்மை தான் கைகளால் உணரக்கூடியதாக இருக்கும். மூக்கால் நாங்கள் முகர்ந்து பார்த்தால் துர்நாற்றம், வாசனை அப்படித்தான் உணரக்கூடியதாக இருக்கும். நாக்கால் நாங்கள் நக்கி பார்த்தா ஒரு சுவை, கண்களுக்கு தெரிந்தது வர்ணம், காதுகளுக்கு கேட்டது சத்தம், மாமரம் என்று. அப்போ மாமரம் வெளியில் இருக்கா? இல்லை. அது ஒரு எண்ணம். இந்த 5 சென்சர்களும் ஒன்றாக இணைந்த ஒரு எண்ணம் தான் மாமரம். அப்போ மாமரம் வெளியில் அல்ல, அது மனதில் தான் இருக்கிறது என்ற சத்தியத்தை தான் அவருக்கு புரிந்து உணரக்கூடியதாக இருக்கும். இப்போ இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. இதை தவிர இந்த உலகத்தில் எங்கேயுமே உண்மை என்பது கிடையாது. எல்லாமே போலி, பொய், கற்பனை. அப்போது சத்தியத்தை புரிந்து கொள்பவர் இந்த சத்தியத்துக்குள் வருகிறார். பகவான் புத்தரின் சத்தியத்துக்குள் வருகிறார். சத்தியத்தை காண்கிறார், அதை கையாளுகிறார். அப்போ கையாளும் போது அவர் போலியிலிருந்து விடுதலை அடைகிறார், பொய்யிலிருந்து விடுதலை அடைகிறார். சத்தியத்தை புரிந்து உணரும் போது உண்மைக்கு வருகிறார். அப்போ உண்மைக்கு வந்தவர் தான் நிரந்தரமான இன்பத்தை அனுபவிப்பவர், நிரந்தரமான ஆனந்தத்தை, மகிழ்ச்சியை அனுபவிப்பவர் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். ஏன்? அவர் உண்மையில் வாழ்பவர், உண்மையை சந்தித்தவர், நித்தியம் என்று போலியானதில் இருந்து விடுதலை அடைந்தவர், பொய்யிலிருந்து, கற்பனையிலிருந்து, மாயையிலிருந்து விடுதலை அடைபவர் இவர்தான். அப்போது வெளியிலிருந்து விடுதலை அடைபவர் இவர்தான். அப்போ வெளி உலகத்திலிருந்து விடுதலை அடைந்த போது அப்போது கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கா? இல்லை. காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கா? இல்லை. மூக்குக்கு உணரும் வாசனை மற்றும் துர்நாற்றம் வெளியில் இருக்கா? இல்லை. மூக்கு என்ற சென்சர் இயங்கலைன்னு சொன்னால் வாசனை கிடையாது, துர்நாற்றமும் கிடையாது. அப்போ வெளியில் இருக்குதா? வெளியில் இல்லை. நாக்கு என்ற சுவை வெளியில் இருக்குதா? அப்போது சுவை நாக்குக்கு உணரும் சுவை வெளியிலேயா இருக்குது? இல்லை. நாக்கு என்ற சென்சர் இயங்குவதனால் அது வெளியில் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோமே தவிர அது அப்படி ஒன்று கிடையாது. அப்போ உடம்பு இருக்கும், இந்த உடம்பு இயங்குறதுனால அப்போது உடம்புக்கு உணரக்கூடிய ஸ்பரிசங்கள், அதாவது குளிர் வெளியில் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறோம். உஷ்ணமாக இருந்தால், சூடாக இருந்தால் அதுவும் வெளியில் இருக்குதுன்னு சொல்கிறோம். அப்போ இது எல்லாமே எங்கேயாவது இருக்குதா? இல்லை. இந்த உடம்பு என்ற உற்பத்தி நிலையம் இயங்குவதனால அனைத்தும் இதற்குள் உள்நுழைந்ததன் காரணமாக நாங்கள் எல்லாமே வெளியில் இருக்குதுன்னு சொல்லி வெளியேத்தான் போட்டுக்கொண்டிருக்கோம், வெளியில் தான் காட்டி கொண்டிருக்கோம். அப்போ இது எங்கேயுமே வெளியில் இருப்பது கிடையாது. பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், எங்கேயுமே வெளியில் இருப்பது கிடையாது, அது மனதில் இருப்பதும் கிடையாது. இப்போ வெளியிலிருந்து மீள்பவர் தான் மனதிலிருந்து மீள முடியும். அதாவது சத்தியத்துக்குள் வந்தவர் சத்திய ஞானம் அடைகிறார். சத்திய ஞானம் அடைவர் தான் கிருத்திய ஞானம் என்ற மனதில் மீளும் வழியில் பயணம் செய்ய முடியும் அவருக்குத்தான். அதுவரைக்கும் யாருக்கும் மனதில் இருந்து மீள முடியாது, மனதிலின் மாயிலிருந்து விடுதலை அடைய முடியாது. அப்போது சத்தியத்தை புரிந்து உணர்பவர் சத்திய ஞானம் அடைகிறார். அப்போ சம்மா திட்டிக்கு வருபவர் இவர் தான். அப்போது உலகம் அவருக்கு உண்மையா? கண்களுக்கு தெரிவது உண்மை கிடையாது, அது போலி, பொய், கற்பனை, வெளியில் இல்லை, மனதில் தான் இருக்கிறது, அது ஒரு எண்ணம் என்ற சத்தியத்தை அவர் கையாள்ன்றவர் உறுதியானது, அவருக்கு உறுதியானது. உறுதியானதன் பிறகு அவர் கண்களுக்கு தெரிவதற்கு, காதுக்கு கேட்பதற்கு, மூக்குக்கு, நாக்குக்கு, உடம்புக்கு உணர்வதற்கு அவர் விரும்பவும் மாட்டார், வெறுக்கவும் மாட்டார். சாமானியமான ஒரு வாழ்க்கையை வாழ்பவர். அவர் ஒரு எளிமையான வாழ்க்கைக்கு வந்தவர். அப்போ அதற்கு மீது அவர் ஆசைப்படவும் மாட்டார், கோபப்படவும் மாட்டார். அப்போது இரண்டிலும் இருந்து மீண்ட சுபாவம், ராக தேச என்ற ஆசையிலும் கோபத்திலிருந்தும் மீண்ட சுபாவம், வெறுப்பிலிருந்து மீண்ட சுபாவம். இப்போ விரும்புவதற்கும் இங்கே ஒன்றும் கிடையாது, வெறுப்பதுக்கும் இங்கே ஒன்றும் கிடையாது. அப்போது இல்லாத ஒன்றை தான் நாங்கள் இதுவரைக்கும் காலமும்
இருக்குதுன்னு பிடிச்சு கொண்டு அதுக்குள்ளே நாங்கள் வெறுப்போடு வாழ்ந்தோம். அப்போ இல்லாத போது இது படியெல்லாம் நாங்கள் இருக்கிறது நினச்சிக்கிட்டு இருந்தனால வெறுப்போடு இருந்தோம். அப்போ அப்படி ஒன்று இல்லையே, வெளியில் இல்லையே, இது எல்லாமே எண்ணங்கள் தானே, மனதில் தானே இருக்குது. அப்போ மனதில் இருப்பது தானே நாங்கள் வெளியில் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்போது வெளியிலிருந்து மீண்ட போது அவர் மனதுக்கு வருகிறார். அப்போ வெளி உலகத்தின் மீது அவருக்கு வெறுப்பு இல்லாமல் போகிறது, அழிந்து போகிறது, கரைந்து போகிறது. அப்போ கரைந்து போனதன் காரணமாக அவருக்கு கண்களுக்கு தெரிவதில் விருப்பும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. வழக்கம் போல் எல்லாமே நடக்கும், செயல்கள் எல்லாமே நடக்கும், அதில் மாற்றம் கிடையாது, எந்த ஒரு மாற்றமும் நடக்காது. வழக்கம் போல் அவர் எந்த காரியத்தில் ஈடுபடுறாரோ அதை அவர் சரியாக செய்வார், அதில் மாற்றம் இல்லை. சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு அவர் வழக்கம் போலத்தான் இயங்குவார், அதில் எந்த மாற்றமும் நடக்காது. ஒரு தொழில் செய்வார், தொழிலை தான் செஞ்சு கொண்டிருப்பார், அவர் பறக்க மாட்டார். சத்தியத்தை புரிந்து கொண்டதன் பிறகு அவர் வழக்கம் போல தான் நடந்து போகிறவராக தான் நடந்து தான் போவார், சைக்கிளில் போகிறவர் சைக்கிளில் தான் போவார், அதில் மாற்றம் இல்லை. அவருடைய எந்த ஒரு மாற்றமும் அங்கே நடக்காது. அவர் புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்த போது அவருக்கு அதன் மீதுள்ள மதிப்பும் பெருமதியும் தான் அழிந்து போகிறது. மதிப்பும் பெருமதியும் தான் இங்கே அந்த ராக தேச என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார். ராக தேச மோக, அதுக்குள்ள மாயினால் தான் எல்லாமே இருக்குதுன்னு பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். அந்த மாயையிலிருந்து தான் அவர் மீள்கிறார். இப்போ வெளி உலகத்தின் மீது அவருக்கு ஆசையும் இல்லை, கோபம் இல்லை, மாயையும் இல்லை. அப்போது இதிலிருந்து மீண்டவர் தான் சம்மாதிட்டிக்கு வருபவர், சத்திய ஞானம் அடைபவர் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ இவருக்குத்தான் நிரந்தரமான இன்பம், நிரந்தரமான மகிழ்ச்சி, நிரந்தரமான ஆனந்தத்தில் இருப்பவர் இவர்தான். ஏதான் சாந்தங் ஏதம் பிரணீதங் யதிதான் சப்ப சங்கார சமுதோ. இந்த சாந்தமான இனிமையான சுவையில் இருப்பவர் இவர்தான். எளிமையான வாழ்க்கை, எளிமையான முறையில் இருப்பவர். எது கிடைக்கிறதோ அதில் அவர் திருப்தி அடைவார், எது இருக்கிறதோ அதில் அவர் மகிழ்ச்சி அடைவார். அதுதான் வேணும், இல்லை அது இல்லாமல் எனக்கு இன்பம் இல்லைன்ற அந்த மாயிலிருந்து மீண்டவர் இவர்தான். கற்பனையிலிருந்து விடுதலை அடைபவர் இவர்தான். அப்போ வெளி உலகத்தில் இன்பத்தை தேட மாட்டார் அவர், வெளி உலகத்தில் மகிழ்ச்சியை தேட மாட்டார். இது எல்லாமே மனதில் தான் இருக்கிறது என்ற மாயை புரிந்து கொண்டவர் இவர்தான். வெளி உலகத்திலிருந்து மீள்கிறார். கற்பனையில் இருக்கும் இவர் கற்பனையில் மேலும் வழியில் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. அதுதான் மனதில் மேலும் வழி, துன்பத்தில் மேலும் வழி, நிர்வாணம் அடையும் வழி. இதுவே நிரந்தரமான வழி என்று பகவான் புத்தர் அவர்கள் வலியுறுத்திய இந்த வழிக்கு வந்தவர் இவர்தான். சம்மாதிட்டியை அடைந்தவர் இவர்தான். இவர்தான் ஸ்ருதவத் ஆர்ய ஸ்ராவகர், இவர்தான் பகவான் புத்தரின் பிள்ளை என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அதுவரைக்கும் யாரும் பெயரை போட்டுக்கொண்டாப்புல நான் பௌத்த என்று பெயரை போட்டுக்கொண்டு பிக்ஷுவை போல தோற்றமளித்தாலும் அவர் உண்மையான பௌத்தர் கிடையாது, சத்தியத்தை புரிந்து கொள்ளாத வரைக்கும். அப்போது உண்மையான நிரந்தரமான மகிழ்ச்சியை அடைய நாங்கள் சத்திய தர்மம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்ட விடயத்தை ஒரு விமர்சனம் மூலியமாக புரிந்து கொண்டு நடைமுறையில் அதை கையாண்டு பிரத்யக்ஷம் அடைவோமானால் நாங்கள் உலகத்தை வெல்வோம், மரணத்தை வெல்வோம். அப்போது உலகம் இருக்கும் வரைக்கும் அந்த உலகத்தில் நான் பிறப்பேன், இறப்பேன். இப்போ உலகம் ஒன்று இல்லை என்றால் அது பொய் என்ற சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொள்ளும் போது உலகத்தை வெல்கிறோம், மரணத்தை வெல்கிறோம். அப்போ உலகம் இருக்கும் வரை நான் இருந்தேன், உலகம் ஒன்று இல்லை, அது மனதின் மாயை என்ற சத்தியத்தை புரிந்து உணரும் போது உலகத்தை வெல்கிறேன், மரணத்தை வெல்கிறேன். மரணத்தை வென்ற போது இங்கே ஒருத்தர் இருக்கிறாரா? இல்லை, அதுதான் புத்த சுபாவம். புத்த சுபாவத்தை அடையும் போது அங்கே ஒரு மனிதரும் இல்லை, எந்த ஒரு நபரும் அங்கே இல்லை, நபரும் இல்லை, ஒரு உயிரும் இல்லை, மனிதனும் இல்லை, கடவுளும் இல்லை, ஆண்டவனும் இல்லை, அல்லாவும் இல்லை, யாருமே இல்லை. இப்போ எல்லா துஷ்டிகளிலிருந்தும் மீண்ட சுபாவம் புத்த சுபாவம். புத்த சுபாவத்துக்குள் ஒருத்தர் கிடையாது. அப்போ இங்கே ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் தான் புத்தர். அந்த சத்தியத்தை கையாண்டு கேட்டு அறிந்து புரிந்து கொண்டு நடைமுறையில் கையாண்டு பிரத்யக்ஷம் அடைவர் ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைகிறார். அப்போ இவர்தான் உண்மையான இன்பத்தை அடைபவர், உண்மையான ஆனந்தத்தை அடைபவர், உண்மையான நிரந்தரமான மகிழ்ச்சியை அடைபவர் இவர்தான். அப்போ இவர் உலகத்தை வென்றவர், மரணத்தை வென்றவர், ஆனந்தத்தில் இருப்பவர். அப்போது
இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளாத வரைக்கும், நாங்கள் கேட்டு அறிந்து புரிந்து கொள்ளாத வரைக்கும் நாங்கள் இருப்பது அறியாமையின் காரணமாக மூடர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ மூடத்தனத்திலிருந்து மீண்டு சத்தியத்தை கையாண்டு பக்திசம் அடைய இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும். திருவன் சரணம்.